அந்த நீலாங்கரை வீட்டுல கீழ் வீட்டுல விஜய் இருந்திருக்கிறாரு, மேல் வீட்டுல அந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. வழியே தனித்தனி வழி. அந்த நடிகையும் அவரும் எடுத்துக்கிற புகைப்படங்களை அந்த நடிகை சோசியல் மீடியால வெளியிடுறாங்க. ஒரு மனைவின்ற அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு சொசைட்டில இது அசிங்கமா இல்லையா, அவமானமா இல்லையா? அந்த மனைவி கணவன்கிட்ட பேசணும்னா விஜயோடைய மேனேஜரை கூப்பிட்டு சொல்லணுமா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு மீடியேட்டர் எப்படி சார் வர முடியும்? கணவன் மனைவிக்குள்ள மீடியேட்டர் வந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு கேவலமான உறவா இருந்திருக்குன்னு பாருங்க. ஒரு மனிதனா நீங்க முதல்ல நடந்துக்குங்க. விஜய், நீங்க ஒரு மனிதனா நடந்துக்குங்க. அம்மா அப்பா வீட்டுக்கு போறதுக்கு கூர்காவோட அனுமதி வேணும். வாட்ச்மேனை விட்டு நீங்க விரட்டி அடிக்கிறீங்க தாய் தகப்பன. அப்ப வேண்டாம் நீ அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போற ஆசைப்படுறா அப்படின்னா நீங்க எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க, எவ்வளவு கீர்த்தனமா நடந்துக்கிறீங்க, எவ்வளவு அந்த பெண்ணுடைய மனசை புண்படுத்திருக்கிறீங்க. இதுல டிஎம்கே உடைய சதி அப்படின்னா இது எப்படி நம்ம சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு கூட்டத்தை நம்பி நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்ம எல்லாருமே நடுத்தரவில் நிக்க வேண்டியது. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷன்ல நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர், ஆஸ்கார் மூவிஸ் ஃபிலிம் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் தான் இருக்கார். சார் வணக்கம். சார் வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. ரொம்ப அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் சார். நேற்றுலேருந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க சங்கீதா மேமுடைய அந்த டிவோர்ஸ் இஷ்யூ பற்றி. பட் இதில் நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க சார். இவர் மேலே தப்பு இருக்குது, அவங்க மேலே தப்பு இருக்குது, ஒரு மூணாவது நடிகையை பற்றி பேசுகிறாங்க. இதை தாண்டி டிவிகே சைட்லேருந்து என்ன பாயிண்ட்டை முன்வைக்கிறாங்கன்னா, ஒரு யாரோ இறந்து போயிருக்காங்க, அந்த இரங்கலுக்கு சங்கீதா மேம் போகிறாங்க, அங்கே ஸ்டாலின் சாரும் வந்திருக்காரு. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டாக அவங்க நோட் பண்ணுறாங்க. இதுக்கு பின்னாடி திமுக இருக்காங்க, திமுகவுடைய சதி இருக்கு. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது இப்படி சொல்றவன் துப்பு கட்டவனா இருப்பான், அதான் உண்மை. அதாவது இது கட்டின மனைவி, அதாவது நேசிச்சு கட்டின மனைவி, காதலிச்சு கட்டின மனைவி எந்த காலத்திலேயாவது கணவனுக்கு எதிராக திரும்பி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா? ஒரு கணவன் மனைவி அப்படின்னா அந்த உறவு இருக்கிறதுலேயே உன்னதமான உறவு. தாய் அப்படின்னும் போது அந்த துப்புள் கொடி உறவு எவ்வளவு உன்னதமானதோ அதை மாதிரி பல மடங்கு உன்னதமான உறவு தான் கணவன் மனைவி உறவு. அப்படி இருக்கும்போது ஒரு கணவனும் மனைவியும் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லவ் டுடே படப்பிடிப்பின் போது இவங்க வந்திருக்கிறாங்க. சங்கீதா லண்டன்ல இருந்து வந்திருக்கிறாங்க, டூரிஸ்டா வந்திருக்காங்க. படப்பிடிப்பு பார்த்துருக்குறாங்க. ஃபிலிம் சிட்டியில் பார்க்கும்போது அவங்களுக்கு சும்மா விஜய்னும் போது பார்க்கலாமா பேசலாமா அப்படின்னும் போது அவங்க மேனேஜர் போய் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி லண்டன்லேருந்து வந்திருக்கிறாங்க ஒரு ஃபேமிலி, பார்க்கலாமா அப்படின்னு. சரி வர சொல்லுங்களேன் அப்படி. அப்போ தான் விஜய் அப்கமிங்காக வந்துட்டு இருக்காரு. 1-2 படங்கள் தான் பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பார்க்கலாமேன்னு பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, ஒரு காஃபி சாப்பிட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வீட்டுக்கு வர சொல்கிறாரு. சும்மா ஜென்ரலாக 2-3 மீட்டிங் போகுது. அது இவங்களுக்குள்ள சின்னதாக ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துது. அந்த பாயிண்ட் ஒரு காதலாக மாறுது. காதலாக மாறுறதுங்கிறது இவருக்கும் புரியுது, அந்த அம்மாவுக்கும் புரியுது. ரெண்டு பேருமே திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்தில் முடியுது. 98 லண்டனில் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்குது. 99 இங்கே சென்னையில் அதாவது இந்து முறைப்படி பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்குது. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பாருங்க 98னே எடுத்துங்களேன். அங்கே ஒரு 2 வருஷம், இங்கே ஒரு 26 வருஷம், 28 வருஷம் ஒரு கணவனை நம்பி ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை, அது லண்டன்லேருந்து இந்தியாவுக்கு இன்னமும் அவங்க லண்டன் சிட்டிசன் தான். இங்கே அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க இந்த உறவுக்கு சாட்சியா. அப்படி இருக்கும்போது ஒரு கணவனுக்கு எதிராக எந்த காலத்திலேயாவது மனைவி ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்களா? அதாவது இதில் அரசியல் பண்ண முடியுமா? இதில் அரசியல் பண்ணுறதுக்கு 1% வாய்ப்பு இருக்கா? அதாவது இது எல்லாமே தங்களுக்கு சாதகமா இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவை பயன்படுத்தி அதை தங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும்னு நினைக்கிறாங்க தாவேகாவினர். அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதாவது இது ஒரு புனிதமான பந்தம், புனிதமான உறவு. இந்த உறவு பாத்தீங்கன்னா 2021 விரிசல் அடைஞ்சிருக்கு. அது காரணம் ஒரு நடிகைன்னு அவங்க சொல்றாங்க. அந்த நடிகையோட இருக்க உறவை வெட்டிட்டு வர சொல்லி நான் பல தடவை கேட்டப்ப ஓகேன்னு சொன்னாரு. ஆனா எந்த காலத்திலயும் அதுல இருந்து அவர் வெளியில வரல. அந்த நடிகையோட வெளிநாடு போறாரு, சுத்துறாரு, எல்லாம் பண்றாரு. இதெல்லாம் மீறி அந்த நடிகையும் அவரும் எடுத்துக்கிற புகைப்படங்களை அந்த நடிகை சோசியல் மீடியால வெளியிடுறாங்க. இது சொசைட்டில நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனைவின்ற அந்தஸ்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு சொசைட்டில இது அசிங்கமா இல்லையா, அவமானமா இல்லையா?
தான் கட்டின மனைவி வீட்டுல இருக்கும் போது இன்னொரு பெண்ணோட இன்னொரு நடிகையோட கணவன் சுத்திட்டு இருக்காருன்னும் போது அந்த புகைப்படங்களை அந்த நடிகை வெளியிடுறாங்க அப்படின்னும் போது அந்த மனைவியினுடைய கிரேட் இறங்குதா இல்லையா? இது எந்த பெண் விரும்புவா? எந்த பெண்ணும் விரும்ப மாட்டாங்க, யாருமே விரும்ப மாட்டாங்க. சராசரியா ஒரு கிராமத்துல இருக்கிற படிக்காத பெண்ணு, படிப்பறிவு பெருசா இல்லாத பெண் கூட இதை விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மனதளவுல கிட்டத்தட்ட 5 வருஷம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு விஷயம் கேட்கறதுக்கு எல்லாமே ஷாக்கிங்கா இருக்கு. அந்த நீலாங்கரை வீட்டுல கீழ் வீட்டுல விஜய் இருந்திருக்கிறாரு, மேல் வீட்டுல அந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. வழியே தனித்தனி வழி. அதாவது விஜய் வந்து வீட்டுக்கு போறதுக்கு ஒரு வழி, அந்த அம்மா வந்து படியேறி போறதுக்கு அது தனி வழி. இப்படி வந்து வழியே தனித்தனி வழியா வந்து கணவன் கீழ் வீட்லயும் மனைவி மேல் வீட்லயும் இருந்திருக்கிறாங்க. இவருக்கு ஒரு தனி சமையல் நடந்திருக்கு, அந்த அம்மாவுக்கு ஒரு தனி சமையல் நடந்திருக்கு. இது எங்கேயாவது நடக்குமா? அதாவது மாமியார் மருமகள் பிரச்சனை வரும்போது பல நேரங்கள்ல பார்த்திருக்கோம். அதாவது வந்து எப்படி சொல்ல, மருமகள் தனி சமையல் பண்ணுவாங்க, மாமியார் வந்து மருமகள்கிட்ட கோவிச்சுட்டு நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு தனியா சமைச்சு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கணவன் மனைவி ஒரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு மேலையும் கீழே இருந்துகிட்டு தனித்தனி வழியில வந்து போயிட்டு வந்துகிட்டு இருந்துகிட்டு தனித்தனியா சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு போன் பண்ண முடியாது, பேச முடியாது, கணவனோட எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னா அது எவ்வளவு வலியை தரும் ஒரு பெண்ணுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் அவங்க வந்து ஒரு நம்பிக்கையோட தான் ஒரு ஆண் மகனை கைப்பிடிக்கிறாங்க. இந்த பெண் மட்டும் இல்லை, யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஆண் மகனை ஒரு பெண் கைப்பிடிக்கும் போது இவன் இனிமே நமக்கு எல்லாமா இருப்பான் அப்படின்னு நினைச்சுதான் அந்த தாலியை வந்து அவங்க கழுத்துல வந்து வாங்கிக்கிறாங்க. இதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அந்த பந்தத்துல இருக்கிற உறவுகளை கூட நீங்க சிதைக்கிறீங்க, உடைக்கிறீங்க, அந்த பெண்ணை வந்து காயப்படுத்துறீங்க. நீங்க ஒரு நடிகையோட வெளியில சுத்துறது அது ஒரு பக்கம், அந்த நடிகையே வந்து போட்டோஸ் எல்லாம் வெளியிடும் போது அந்த நடிகை தான் மனைவியா இல்ல நீங்க மனைவியாங்கிற கேள்வி வந்து சொந்தக்காரவங்க கேட்க மாட்டாங்களா? நீ எதுக்குமா உயிரோடு இருக்க, உனக்கு என்னம்மா, நீ இது இல்லாம சவிச்சுட்டு இருக்க, ஏமா எப்படிமா அதெல்லாம் தாங்கிட்டு இருக்கேன்னு 4 பேர் கேட்க மாட்டாங்களா? ஏசுறதுக்கும் பேசுறதுக்கும் 4 பேர் இருப்பாங்க. அதாவது வந்து நல்லது சொல்றதுக்கு 4 பேர் இருந்தா கெட்டதை வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. அப்படி அந்த பெண்ணை வந்து மனசுலவுல பாதிப்பு அடைய வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்காங்க, மகன் இல்லை, அந்த வீட்டில் மகன் இல்லை. ஒரு தந்தை மகன் அந்த பிரச்சனை வரும். பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா தோளுக்கு மேல வளரும் போது தந்தைக்கும் மகனுக்கும் நிறைய முரண்பாடுகள், பிரச்சனைகள், எல்லாம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரும். எல்லா குடும்பத்திலையும் இருக்கிறது தான். அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருந்தா கூட மகனை வந்து வீட்டை விட்டு வெளியில அனுப்புவீங்களா? நீங்க 2 ஏக்கர்ல வீடு, 60,000 70,000 ஸ்கொயர் ஃபீட்ல பங்களா எல்லாம் கட்டி, எல்லாம் அதான் ஆடி கார், லம்பாகினி, BMW, இன்னும் என்னென்ன ரேஞ்ச் ரோவர்ல இருந்து எல்லாம் வாங்கி வச்சு அணிவிக்கிறீங்களே, அந்த சொத்தையும் பணத்தையும் அணிவிக்கிறதுக்கு யார் உரிமைதாரர்? உங்க மனைவி உரிமைதாரர், உங்க குழந்தைங்க உரிமைதாரர். அவங்களுக்கு அப்புறம் தான் மத்தவங்க பங்கு போட்டுக்கிறதுக்கு. அந்த மனைவிக்கு இதுல இடம் இல்லை. அந்த மனைவி கணவன்கிட்ட பேசணும்னா விஜயோடைய மேனேஜரை கூப்பிட்டு சொல்லணுமா, இந்த மாதிரி வந்து எனக்கு இது தேவை அப்படின்னு. அவர் போய் விஜய்கிட்ட சொல்லுவார், அந்த அம்மாக்கு அவர் ஒரு பதில் சொல்லி விடுவார். இப்படி வந்து ஒரு வாழ்க்கை எவ்வளவு நாளைக்கு நீங்க வாழ முடியும்? கணவன் மனைவிக்குள்ள ஒரு மீடியேட்டர் எப்படி சார் வர முடியும்? கணவன் மனைவிக்குள்ள மீடியேட்டர் வந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு கேவலமான உறவா இருந்திருக்குன்னு பாருங்க. அதாவது அந்த அம்மா பாவம் எத்தனை விஷயங்களை பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காங்கன்னு பாருங்க. ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்தவங்க, நம்ம பிரஜையே கிடையாது, அவங்க ஒரு நடிகனை திருமணம் செஞ்சு அந்த காதல் வாழ்க்கை, அந்த சந்தோஷமான வாழ்க்கை அது என்னைக்கும் நீ இருக்கும், காலத்துக்கும் நம்ம சந்தோஷமா இருப்போம் நினைச்சு வந்த அந்த அம்மாவுடைய எண்ணங்கள்ல மண்ணை தூக்கி போட்டது யாரு? அப்ப இது என்ன மாதிரியான மனநிலை? பொண்டாட்டி மேல் வீட்டுல தனியா இருக்கணும், யார்ட்டையும் பேசக்கூடாது, பையன் வீட்டுல இல்ல, பொண்ணு எங்கேயோ வெளிநாட்டுல படிக்கிறதா சொல்றாங்க. சோ மொத்தமா உங்களுக்கு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பமே உங்க வீட்டுல இல்ல. சோ நீங்க தனியா வந்து ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டு நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான மனநிலை? யார்கிட்டயுமே பேச மாட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு 4 நண்பர்கள் இருக்காங்க, அவங்க வருவாங்க போவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கூட விஷயானந்த், ஆதவர்ஜுனா, இப்படி இப்படின்னு ஒரு 4-5 பேர் இருக்காங்க, அவங்க வருவாங்க போவாங்க. சோ இதுதான் உங்களுக்கு வாழ்க்கையா? அப்ப இதுதான் உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைக்கிறீங்களா? சோ ஒரு நடிகை அப்படிங்கிறவங்க என்னைக்கு அது நல்லவங்களா கெட்டவங்களா அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். உறவு, அதாவது திருமண பந்தத்தை மீறின உறவுன்னும் போதே அது அந்த திருமண சட்டப்படி அது உடைஞ்சு போகுது. எல்லாத்தையுமே நீங்க பிரேக் பண்றீங்க. உங்க அம்மா வேணாம், உங்க அப்பா வேணாம், நீங்க உங்க பையனுக்கு எதுவும் செய்ய தவறுறீங்க. உங்க பையனுக்கு வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கோ, சிபாரிசு பண்றதுக்கோ, இல்ல அவரோட படம் பூஜை போடும் போதோ, இல்ல அவரோட படம் ஆடியோ ரிலீஸ் பண்ணும் போதோ ஒரு ட்வீட் போட்டு என்கரேஜ் பண்றதுக்கு நீங்க விரும்பல. இதான் உண்மை. அப்படி இருக்கும்போது உங்க காலகட்டத்தை நம்ம எடுத்து பேசுவோம். உங்க அப்பா
அவர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வளர்த்து ஆளாக்கி பாலூட்டி சீரூட்டி உங்க அம்மாவையும் சேர்த்து தான் சொல்றேன், அடுத்து படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சு நீங்க வந்து சினிமாவில் வரணும் போது உங்களுக்காண்டே எல்லாம் பாட்டு பாட வச்சு உங்களுக்காண்டே பாத்தீங்கன்னா நாளே தீர்ப்பு சொந்த படம் 80 லட்சம் லாஸ், அதுக்கப்புறம் செந்தூர பாண்டி, அதுக்கப்புறம் ரசிகன், அதுக்கப்புறம் தேவா, 4 படம், முதல்ல 4 படம் ஒரு அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்தது, 4 தூணு அப்படிங்கிற மாதிரி ஒரு அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்து ஒரு பில்டிங்கை எழுப்பி கொடுத்து உங்களை திரை உலகத்துல ஒரு விஜய் அப்படிங்கிற ஒரு நடிகனை ஆக்கினது யாரு? உங்க அப்பா, உங்க அம்மா. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல கதைகள் கேட்டு போய் உனக்காக காதலுக்கு மரியாதை இப்படி தேர்ந்தெடுத்து உங்களை நடிக்க வச்சது, அடுத்து ஆளாக்கி அழகு பார்த்தது யாரு? உங்க அப்பா. அப்படியெல்லாம் உங்களை வந்து ஆளாக்கி இன்னைக்கு வந்து ஒரு விஜய் அப்படின்னா இன்னைக்கு வந்து இளைய தளபதி விஜய், இன்னைக்கு தளபதி விஜய், இன்னைக்கு தாவேகா கட்சி தலைவர் விஜய், இன்னைக்கு பிரபல நடிகர் விஜய், எல்லாம் யாரால வந்தது? உங்க அம்மாவால உங்க அப்பாவால வந்தது. அந்த தகப்பனை நீங்க மதிக்கிறீங்களா? அந்த தகப்பனுக்கு வீட்டுக்குள்ள அனுமதி இல்லை, அந்த தாய்க்கு வீட்டுக்குள்ள அனுமதி இல்லை. அவங்களுக்கு ஒரே பிள்ளை, ஒத்த பிள்ளைய வச்சுக்கிட்டு அவங்க பதறுவாங்களா மாட்டாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு பெத்த தகப்பனுக்கு தான் அந்த வேதனை தெரியும், ஒரு பெத்த தகப்பனுக்கு தான் அந்த வேதனை தெரியும், ஒரு பெத்த தாய்க்கு தான் அந்த வேதனை தெரியும். அந்த தகப்பனை இதோட விடாம நீங்க வந்து கோட்டுப்படி ஏறுறீங்க, அவன் தகப்பன் மேல வழக்கு தொடுக்கிறீங்க, உங்க தகப்பனை வந்து கூண்ல நிக்க வச்சு நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. எந்த மகனா செய்வானா? அதாவது எந்த மகனா செய்வானா? 1000 கருத்து வேறுபாடுகள். நான் சொன்னேன்ல, அப்பா மகனுக்கு கருத்து வேறுபாடு எந்த வீட்டுல இல்ல, எல்லார் வீட்டுல இருக்கு. ஆனா இதை வெளிப்படுத்துவீங்களா? இதுல வெளியில கொண்டு வந்து பப்ளிக் ஆக்குவீங்களா? அவரை கேவலப்படுத்தி கூணி கூறுக வச்சு கோட்டுப்படி ஏற வச்சு கூண்டுல ஏற வச்சு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஒரு எப்படி சொல்றது, ஒரு மரியாதையோட இருந்த மனிதர் எஸ்.ஏ. சந்திரசேகர், எனக்கு தெரியும். ஆனா அவருடைய மரியாதையை சுத்தமா தரமட்டமாக்குற வேலையை நீங்க பண்ணி அவரை வந்து நீங்க அசிங்கப்படுத்துனீங்க, கேவலப்படுத்துனீங்க. இன்னைக்கும் நீங்க வந்து அவர் வந்து இந்த பிள்ளை பாசம் தாங்காம எப்படியாவது நம்ம மகனை பார்க்கணுமே கொஞ்சனுமே ஏங்குறார். நீங்க பாத்தீங்களா அந்த மேடைகள்ல ஏங்குறார். மகன் வந்து தாயை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறாரு. அப்ப பக்கத்துல நின்றுகிட்டு நம்மளை கட்டி பிடிக்க மாட்டானா, முத்தம் கொடுக்க மாட்டானா? ஏங்க, நானும் பிள்ளை வச்சிருக்கேங்க, என் பிள்ளை என்னை கட்டி பிடிக்கணும், என் பிள்ளை என்னை கொஞ்சணும்னு ஆசை வராதா? என் பிள்ளைய நான் கொஞ்சம் ஆசை வராதா? அந்த மாதிரி ஒத்த பிள்ளைய வச்சுட்டு அவர் ஆசைப்படுறாரு, ஏங்குறாரு, நிற்கிறாரு, தவிக்கிறாரு மேடைகள்ல. ஆனா அலட்சியப்படுத்திட்டு இவர் வந்து போறாரு. அப்படிப்பட்ட தகப்பன் வீட்டுக்கு பார்க்கணும்னு போயிருக்காரு மனைவியோட. அந்த கூர்கா போய் சொல்றோம், என்ன சொல்றோம், யாருக்கு? அம்மா அப்பா வீட்டுக்கு போறதுக்கு கூர்காவோட அனுமதி வேணும். கூர்கா போய் விஜய்கிட்ட சொல்றான், இந்த மாதிரி வந்து அம்மா அப்பா வந்திருக்காங்க, அம்மாவை மட்டும் உள்ள வர சொல்லுங்க, அப்பாவை வர வேண்டாம். இது எங்க நடக்கும்? நடந்துச்சா நடக்கலையா? நடந்தது. வாட்ச்மேனை விட்டு நீங்க விரட்டி அடிக்கிறீங்க தாய் தகப்பனை. இன்னைக்கு உங்களுக்கு மனைவி இல்லை, குழந்தைங்க இல்லை, யாருமே இல்லை அப்படின்னும் போது நீங்க ஒரு கட்சி தலைவராக வந்ததுக்கு அப்புறம் மாநாடு போடுறீங்க, பிரச்சாரம் போறீங்க, எல்லா இடத்துக்கும் போறீங்க, ஒரு மலேசியால ஆடியோ ரிலீஸ் பண்றீங்க, எல்லாம் நடக்குதுன்னும் போது யாருமே இல்லாத அனாதைன்னு சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி உங்க அப்பாவையும் அம்மாவையும் செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, சினிமாவில் வந்து செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி கொண்டு போய் உட்கார வைக்கிறீங்க. ஒரு மேடையில கீழே உட்கார வைங்க, இல்ல மேடையில உட்கார வைங்க, வாங்க எந்திரிச்சு வாங்க, கட்டி பிடிங்க, இப்படி போங்க, சிரிங்க, போங்க அப்படின்னு துரத்தி விடுறாரு. இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இதான் உண்மை. சோ நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கங்க தம்பி, உருவாக்கி ஆளாக்கி உயிர் கொடுத்த தாயும் வேண்டாம், தகப்பனும் வேண்டாம். உங்களை நம்பி வந்த மனைவி, உங்களை நம்பி வந்த ஒரு பெண் கட்டின மனைவியும் வேண்டாம். உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க, நீங்க உருவாக்கின குழந்தைங்க, உங்களோட பையன் வேணாம், பொண்ணு வேணாம், அப்ப யார் வேணும்? அப்படிப்பட்ட நீங்க இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, இந்த நாட்டு மக்களை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்க வீட்டையே நீங்க பார்க்கலையே, உங்க அம்மா அப்பால இருந்து உங்க மனைவி குழந்தைங்கள இருந்து யாரையுமே நீங்க பார்க்கலையே. அப்படி இருக்கும்போது இந்த நாட்டை நீங்க எப்படி பார்ப்பீங்க என்ற கேள்வி எழுமா எழாதா? கண்டிப்பா வரும் சார். சார் அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, எங்களுக்கு குடும்ப பிரச்சனை 1000 இருக்கும், உங்க குடும்பத்துல எல்லார் குடும்பத்திலயும் பிரச்சனைன்றது இருக்கு, நீங்க அதை பாக்குறீங்க, நாங்க பொது வாழ்க்கையில சரியா வாழ்ந்துட்டு போவோம், நாட்டு மக்களுக்காக நான் நல்லது செய்வோம், தொடர்ந்து நாட்டுக்காக நாங்க போராடுவோம் அப்படின்றது ஒரு பாயிண்டா வைக்கிறாங்க. தெருவுல போகும்போது, அதாவது ரோட்ல கிடக்கிற ஒரு கண்ணாடி துண்டை வந்து எடுத்து ஓரமா குப்பையில போடுறதுக்கு மனசு இல்லாதவன் எப்படி வந்து இந்த நாட்டை சுத்தப்படுத்துவான்னு நம்ப முடியும்? இந்த நாட்டுல இருக்கிற அழுக்க சுத்தப்படுத்துவான்னு நம்ப முடியும்? எப்படி வந்து நாட்டு மக்களை காப்பாற்றுவான்னு நம்ப முடியும்? நீங்களே சொல்லுங்க, நியாயத்தை சொல்லுங்க. நீங்க ஒரு மனிதனா நீங்க முதல்ல நடந்துக்குங்க விஜய், நீங்க ஒரு மனிதனா நடந்துக்குங்க. எல்லாம் மீறி உங்களுக்கு கடைசி காலத்துல உங்களோட யார் இருப்பா அப்படின்னா உங்களுடைய உறவுகள் தான் இருப்பாங்க, உங்களுடைய இரத்த சொந்தங்கள் தான் இருப்பாங்க, உங்க அம்மா அப்பா தான் இருப்பாங்க. உங்களுக்கு ஒண்ணுன்னா உங்க அம்மா அப்பாவுக்கு துடிக்கும், உங்களுக்கு ஒண்ணுனா உங்க மனைவிக்கு துடிக்கும், உங்களுக்கு ஒண்ணுனா உங்க குழந்தைக்கு துடிக்கும். இதுதான் ரத்த சம்பந்தம்னு சொல்லுது. அதாவது தான் ஆடாட்டாலும் தன் சதையாடும்னு எதுக்கு சொல்றாங்க? அந்த துடிப்பு இருக்கிற ஒரு உறவு, அந்த உறவுகளையே நீங்க வந்து அத்தி எறிஞ்சிட்டு யாரோட போகணும்னு நினைக்கிறீங்க? யார் உங்களோட கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது உங்களுக்கு
பலம், உங்களுடைய எல்லாமே உங்ககிட்ட இருக்கும் போது எல்லாருமே உங்க கூட இருப்பாங்க. உங்களுடைய வெளிச்சமெல்லாம் போய் நீங்க ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களோட யார் இருப்பா? உங்க மனைவி தான் இருப்பாங்க. உங்களுக்கு நாளை விஜய சொல்லல, நான் பொதுவா சொல்றேன். அதாவது ஒரு கணவன் மனைவி அப்படின்னா நாளைக்கு அந்த கணவன் மனைவி, அந்த மனைவிக்கு ஏதாவது பக்கவாதமோ ஏதோ பிரச்சனைனா அந்த கணவன் வந்து காலம் பூரா இருந்து மனைவியை காப்பாத்துவான். கணவனுக்கு அதே மாதிரி பிரச்சனைனா காலம் பூரா இருந்து எல்லாம் பீமூத்திரம் எடுத்து மனைவி காப்பாத்துவாங்க. நம்ம பாக்குறது இல்லையா எங்கேயோ? அந்த மாதிரி உங்களுக்கு யார் வந்து கூட நிப்பா? இவங்கள கூட நிப்பாங்க. இவங்க எல்லாம் கூட நிக்க மாட்டாங்க. இவங்க எல்லாம் வேடதாரிகள். இவங்க வந்து எப்படின்னா வேடந்தாங்கல், பறவைகள் மாதிரி. வேடந்தாங்கல்னு ஒரு இடம் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீசன் வரும், ஒரு தண்ணி நல்ல மழை பெய்யும், மரம் செடி எல்லாம் குழு குழு குழுன்னு இருக்கும். உலக நாடுகள்ல இருந்து பறவைகள் வரும், அங்க தண்ணி சாப்பிடும், இறை சாப்பிடும், எல்லாம் பண்ணும். அந்த அந்த இலை உதிர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வெத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோடை காலம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே பறந்துரும். எங்க பறக்குது, யாரு எங்கிருந்து வந்தாங்க, எங்கிருந்து போனாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு முக்கியமா இல்ல உங்களுடைய உண்மையான உறவுகள் முக்கியமா? நிரந்தரமா இருக்க காக்கா தான் எப்பயுமே பெஸ்ட். தம்பி, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. நீங்க வந்து இருக்கிறத தான் உங்களை கையில எப்பவுமே பார்க்கணும். பறக்கிறத நீங்க எப்பவுமே ஆசைப்படக்கூடாது. பறக்கிறது கிடைக்கணும்னு ஆசைப்படுறது, அது இலக்கு வைக்கிறது, அதை அடையணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனா கையில இருக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அதை எப்பவுமே விட்டுறக்கூடாது. அரசனை நம்பி புருஷனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இருக்கிறத நீங்க எப்பவுமே விட்டுக்கூடாது. இன்னைக்கு நீங்க வந்து உங்க வயசு, உங்க முறுக்கு, உங்க திமிரு எல்லாத்துலயும் நீங்க இதெல்லாம் பண்றீங்க. நாளைக்கு நீங்க வேதனைப்படக்கூடிய காலம் ஒன்று வரும். இப்படியே காலம் போயிடாது. நான் விஜய் மட்டும் சொல்லல, எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். இளமை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். முதுமை அப்படிங்கிறது அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலம் தான். ஆனா இளமையை தாண்டி முதுமை எல்லாரும் அடைஞ்சுதான் ஆகணும். அப்படி முதுமை அடையும் போது அன்னைக்கு ஆள் ஆதரவு இல்லாம நீங்க இருந்துடக்கூடாது. அதுதான் உண்மை. அதுக்குதான் நான் சொல்றேன். இதெல்லாம் எப்படின்னா அந்த மனைவியினுடைய வேதனை, அந்த மனைவி மனசுல பட்ட கஷ்டம், ரணம், அதை வந்து இதுக்கு மேல வந்து இனிமே ஒண்ணுமே இல்லை அப்படின்னும் போது அந்த பந்தத்தை, அந்த உறவை ஒருத்தி வந்து முடிச்சுக்கணும்னு நினைச்சு கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. இனி அந்த வாழ்க்கை வேண்டாம். எதுக்கு இந்த வாழ்க்கை? பொறுத்தாச்சு, 5 வருஷம் பொறுத்து பார்த்தோம். ஏதாவது நல்லது நடக்குமான்னு பார்த்தோம். நமக்கும் நடக்கல, பிள்ளைங்களுக்கும் நடக்கல, யாருக்குமே நடக்கல, எந்த மாற்றங்களுமே நடக்கல. எஸ் ஏ சந்திரசேகர், சோபா சொல்லியிருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க, யார் பேச்சையுமே அவர் கேட்கல. இனிமே அது சரியா வராது, திருந்தாது அப்படின்னும் போது நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அட்லீஸ்ட் நம்மளுடைய திசையை நோக்கி போவோம், நம்மளுடைய குழந்தைங்களை நோக்கி நம்மளுடைய எதிர்காலத்தை அமைச்சுப்போம்னு சொல்லி அவங்க வந்து கோர்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க, விவகாரத்து கேட்டுக்கிறாங்க. நல்லா பாருங்களேன் தம்பி, விஜய் இன்னைக்கு தமிழ் சினிமால உச்சபட்ச நடிகர். இன்னைக்கு வந்து டாப் ஸ்டார். இன்னைக்கு 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. தாவேக்கால ஒரு தலைவரா இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க விஜய் போனாலும் திபு 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 திபுன்னு கூட்டம் வருது. இவ்வளவு செல்வாக்கு உள்ள தமிழ்நாட்டுல இவ்வளவு ஆளுமையா, இவ்வளவு பெருமையா இருக்கிற ஒருத்தரை தன் கணவர் அப்படின்னு சொல்லிக்க ஒரு பெண் ஆசைப்படுவாளா? வேண்டாம் நீ போ அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போக ஆசைப்படுவாளா? அப்ப வேண்டாம் நீ அப்படின்னு தூக்கி எறிஞ்சிட்டு போற ஆசைப்படுறா அப்படின்னா நீங்க எவ்வளவு கேவலமா நடந்திருக்கிறீங்க, எவ்வளவு கீர்த்தனமா நடந்திருக்கிறீங்க, எவ்வளவு அந்த பெண்ணுடைய மனசை புண்படுத்திருக்கிறீங்க. இதுல வந்து டிஎம்கே உடைய சதி அப்படின்னா இது எப்படி நம்ம சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு கூட்டத்தை நம்பி நம்ம ஓட்டு போட்டோம்னா நம்ம எல்லாருமே நடுத்தரவில் நிக்க வேண்டியதான். கண்டிப்பா சார். சார், பல வருஷங்களுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் சாரோடைய ப்ரொடக்ஷன்ல விஜய் சார் ஒரு படம் பண்றாரு. அப்பவே அந்த பிரச்சனை வந்து பூதாகரம் ஆச்சு. பட் பல வாட்டிகள் அதை தடுத்து நிறுத்தினாங்கன்றத சொல்றாங்க. மீண்டும் எப்பனா விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு, டிவிக்கு அப்படின்ற கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இதை அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணலான்னு விஜய் சாரே ஒரு முடிவு எடுத்தாரு. மீண்டும் அவங்களுடைய அப்பா தான் போய் சமாதானப்படுத்தி வச்சாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அதான் சொல்றேன் தம்பி, உங்களை கட்டி உங்களை நம்பி வந்ததும் ஒரு பெண். அதை நீங்க பார்க்கணும். அன்னைக்கு உங்களுக்கு அந்த பெண் மேல மோகம் இருந்தது, அந்த பெண்ணை மனைவியா ஏத்துக்கிட்டீங்க, அந்த பெண்ணோட வாழ்ந்தீங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு போதைக்கு அடிமையாகிற மாதிரி நீங்க அடிமையாகிறீங்க. நீங்க வந்து உண்மையா வீட்டுல இருக்கிற பச்சை தண்ணியை குடிச்சிட்டு நீங்க படுத்து கிடந்தீங்கன்னா கூட அது உங்களுக்கு சுகத்தை தரும், அது உங்களுக்கு உண்மையை தரும், அவங்களுக்கு நேர்மை தரும், அது உங்களுக்கு பாதுகாப்பை தரும். நீங்க என்னமோ ஒரு போதைக்காண்டி வெளியில எங்கேயோ போனீங்கன்னா என்னைக்குமே அது ஆபத்தான், எப்பவுமே அது ஆபத்தான். எந்த காலத்திலயுமே வந்து பாத்தீங்கன்னா இது அதான் சொல்றேன்ல, அந்த அம்மா பார்த்தீங்கன்னா சங்கீதா, அவங்க இனிமே இது சரியே வரவே வராது அப்படிங்கிறதுனால அந்த முடிவு எடுத்து விலகுறாங்க. அதுலேயுமே வந்து டிஎம்கே சதினா நம்ம என்ன சொல்ல முடியும்? அதாவது டிஎம்கே வீடு டெத்துக்கு போயிருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க. அந்த செல்வி கலைஞருடைய மகள் அவங்களும் சங்கீதாவும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறாங்க. பல நேரங்களில் 2 பேரும் விஜயும் சங்கீதாவும் ஒன்றா இருக்கும்போது அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்கிறாங்க. அவங்க வீட்டில் ஒரு இழப்பு இருக்குன்னும் போது இவங்க போகணும்னு நினச்சிருக்காங்க, போயிருக்காங்க. அதை வந்து இதோட கனெக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து
ரொம்ப கீழ்த்தனம். வேற வேலையே கிடையாதா டிஎம்கேக்கு? வேற வேலையே கிடையாதா? இந்த செல்வம்னு ஒருத்தர் பாத்தீங்கன்னா என் நெஞ்சில் ஏறி மீச்சார் அப்படின்னாங்க, அந்த ஒரு உதவியாளர். அவர் 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 அந்த அந்த ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு கொடுத்தப்ப என்ன சொன்னாங்க? டிஎம்கேவோட சதி அப்படின்னாங்க. ஓகே, நான் எனக்கு வந்து பல வருடங்களா நான் வந்து இப்போ யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இருக்கேன்? விஷ்ணு படம் நாங்க தான் முதல்ல அவுட் சைட் பேனர்ல விஜய் புக் பண்ணோம். அதுக்கப்புறம் 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்தோம். அடுத்த படம் எங்களுக்கு தராம எங்களை ஏமாத்தி போங்கு மோசடி பண்ணார் அப்படிங்கிற உண்மைதானே. நீங்க தொழில் செய்யறதுக்கு தானே நீங்க வந்து காசு கொடுக்குறீங்க. நாங்க முதல் படம், அதாவது ஒரு நாளைய தீர்ப்பு ஒரு செந்தூர பாண்டி, ஒரு அரசியன் தேவா சொந்த படமா தகப்பனார் எடுத்துட்டு இருந்தாரு. அவங்க தகப்பனார் எஸ்எஸ்சி. அதுக்கப்புறம் வெளியில போய் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து விஷ்ணுங்கிற படத்தை தயாரிச்சது நாங்க தான் அந்த வெளி தயாரிப்பாளர், முதல் தயாரிப்பாளர். நாங்க அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். வேறு ஒரு படத்துக்கு நம்போது தொழில் ரீதியா தானே கொடுத்துருக்கோம், ஒரு தொழில் தானே கொடுத்திருக்கோம். இதுதானே அச்சாரம். அந்த நம்பிக்கையின் பேர்ல காசை வாங்கிட்டு அந்த அடுத்த தேதியை கொடுக்காம ஏமாத்தி மோசடி பண்றதுங்கிறது மோசடி தானே. இதை தொடர்ந்து நான் யூடியூப்ல பதிவு பண்ணிட்டு அமௌண்ட் எல்லாம் வாங்கியாச்சு, நாங்களே கேட்டு வாங்கியாச்சு. அதான் சொல்றேன்ல, எதா இருந்தாலும் எப்படின்னா, இப்ப சங்கீதா ஏன் வெளில வந்திருக்காங்க? மொட்டை மாடியிலே எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? வேணாம் அப்படின்னா வெளில வந்துட்டாங்க. அதே மாதிரி ஒருத்தங்கிட்ட 1 லட்ச ரூபாயா இருந்தாலும் நம்மளுடைய காசு கொடுத்தோம், 10 வருஷமா வெயிட் பண்ணோம், நடக்காது. அது எங்களுக்கு தெரியும், நடக்காது. நல்லா கேட்டுங்க, நடக்காது. கொடுத்துருங்க எங்க காசுன்னு வாங்கிட்டோம். அதுல ஒண்ணும் கிடையாது, வாங்குறோம் வாங்கல இல்ல. அந்த பணத்தை வாங்கினீங்களே, 10 வருஷம் நீங்க உங்ககிட்ட வச்சிருந்தீங்களே, எங்களுக்கு படம் பண்ணி கொடுக்கணுங்கிற அந்த நேர்மை உங்ககிட்ட இருந்துச்சா? அந்த உண்மை உங்ககிட்ட இருந்துச்சா? இல்லையே. உங்ககிட்ட இல்ல, உங்க தகப்பனார்ட்ட இல்ல, உங்க தாயார்ட்ட இல்ல, யார்கிட்டயுமே உண்மை இல்லையே. அப்ப நீங்க வந்து எனக்கு பண்ணது வந்து ஒரு விதமான துரோகம் தான். அதை நான் பதிவு பண்ணிக்கிட்டே தான் வரேன். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஒரு டிஎம்கே வந்து இவங்க பின்னால இருந்து இயக்குறாங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இத்தனை நாள் ஏன் வரல? இத்தனை நாள் வரலைன்னா இத்தனை நாள் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இத்தனை நாள் நான் வந்து பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. என்னைக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அன்னைக்குதான் நான் என்னுடைய கோவங்களை, என்னுடைய நியாயங்களை நான் வெளிப்படுத்த முடியும். இது எல்லாமே டிஎம்கே அப்படின்னா, மனைவியை தூண்டி ஒருத்தர் சதி பண்ணி ஒரு பிரபல நடிகருக்கு எதிர்த்த மாதிரி, ஒரு கட்சி தலைவருக்கு எதிர்த்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வைக்க முடியுமா அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. உளவியல் ரீதியா பாத்தீங்கன்னா கணவன் மனைவிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உறவு. அந்த உறவு வேணான்னு முடிவு பண்ணி இந்த எலெக்ஷன் நேரத்தில் அவங்க இந்த வழக்கை தொடுத்திருக்காங்க. அதான் ரொம்ப நீங்க முக்கியமா பார்க்கணும். இப்ப இது மே மாசம் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வழக்கை வந்து அவங்க தொடுத்திருக்கலாம். 5 வருஷம் காத்திருந்தவங்க இன்னைக்கு ஏன் வந்து 3 மாசத்துக்கு எலெக்ஷன் இருக்கும் போது வந்து இந்த வழக்கை வந்து கோர்ட்ல போடுறாங்க? அப்ப தன் சைட்ல இருந்து ஏதோ ஒரு விஷயத்த அவங்க சொல்ல வராங்க, மக்களுக்கு சொல்ல வராங்க. அதாவது இவர் தவறானவர் அப்படிங்கிறதை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. இவர் முகத்திரையை கிழிக்க நினைக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. அதாவது நீங்க யார வேணாலும் வச்சு சீண்டலாம். அதாவது வந்து ஒரு புருஷன் அடிச்சாலும் தாங்கிக்குவாங்க, திட்டினாலும் தாங்கிக்குவாங்க, எல்லாம் தாங்கிக்குவாங்க. ஆனா இன்னொரு பெண்ணை வந்து தனக்கு இணையா ஈடா வச்சு தன்னை கேவலப்படுத்தும் போது அந்த கேவலத்தை தாங்க எந்த பொண்ணும் ரெடியா இருக்க மாட்டான். அப்படி ஒரு சூழ்நிலை அந்த அம்மா சங்கீதாக்கு வந்துருச்சு. கட்ட மனைவி அவங்களுடைய கோபம் வந்து வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது எலெக்ஷனுக்கு முன்னாடியே சொன்னா இது வந்து உண்மை வந்து மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காண்டி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய செட்பேக்கா தான் இருக்கும். இப்போ வரப்போற தேர்தல்ல இந்த இஷ்யூ, அந்த அவங்க மனைவியே வந்து விவாதத்தை கேட்டிருக்காங்கிறது மிகப்பெரிய பின்னடைவா இருக்கும் விஜய்க்கு. இந்த கண்ணகி மதுரை எரிச்சாங்கன்னு சொல்லுவாங்க சார். அந்த மாதிரி இவங்களுடைய அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா டிவிகேக்கு ஒரு பெரிய அடியா எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஓவராலாக இந்த இஷ்யூல சார் என்ன சொல்றாங்கன்னா, இது அடுத்து எங்க போய் இருக்க போகுது? விஜய் ஓகே நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்றது சொன்னதுக்கு அப்புறமா இது ஏதாவது காம்பன்சேஷன் மாதிரி ஏதாவது போகுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அண்ட் இந்த ஒரு பாயிண்ட்லயே அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, எனக்கு ஏதாவது காசு தேவைன்னா கூட தரமாட்டுறாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதை நீங்க எப்படி சார் பாருங்க? எல்லாம் தான் சீப் ஆக்டிவிட்டிஸ், தரந்தாழ்ந்த செயல்களை செஞ்சிருக்கிறார். இன்னும் பல விஷயங்கள் வந்து பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நிறைய உண்மைகள் வந்து அடுத்தடுத்து வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. இன்னும் இருக்கு. அதே மாதிரி எந்த அளவுக்கு துன்பப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்பப்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. இன்னும் இதெல்லாம் எப்படின்னா அவங்களே சொல்லியிருக்காங்க சங்கீதாவே. அதாவது அந்த நடிகை யார் அப்படிங்கிறத நாகரிகம் கருதி அவங்க சொல்லல இப்ப. ஆனால் தேவைப்பட்டால் சொல்லுவேன்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்படும், நான் சொல்றேன் தேவைப்படும். எப்படிதான் இந்த வழக்கு ட்ரையல் கோர்ட்டுன்னு சொல்லுவாங்க, விசாரணைக்கு வரும். விசாரணைக்கு வரும்போது இவங்க ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க, கணவன் மேல ஒரு நடிகையுடைய சுத்திட்டு இருக்காரு, திருமணத்தை மீறின பந்தத்துல இருக்காருன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த நடிகை யாருங்கிறத ஆதாரப்பூர்வமா இவங்க வந்து நிரூபிக்க வேண்டி இருக்கும். அப்படி நிரூபிச்சாதான் இந்த வழக்கு நிற்கும்.
நீங்க மேம்போக்கா சும்மா போற போக்குல நீங்க கல்லெடுத்து அடிச்சிட்டு குளத்துல அடிச்சேன் அப்படின்ற மாதிரி போக முடியாது. இங்க வந்து நீதிமன்றம் போது எல்லாமே விசாரணைக்கு படுவார்கள். அப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது அந்த பெண் யார், அந்த நடிகை யார் அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா நீதிமன்றத்துல ஓபன் கோர்ட்ல வரும். அது வரும்போது அது யாருங்கிறது இவங்க சொல்லணும், அதுக்கான ஆதாரங்களையும் இவங்க கொடுக்கும் போதுதான் அந்த வழக்கு வந்து நிற்கும். அதனால அது கொடுக்கறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். நீங்க பாருங்க இந்த வழக்கு எப்படி போகுதுன்னு. இந்த வழக்குல விஜய்க்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒண்ணு, எதுவுமே பேசாம முழுக்க வந்து சரணடைஞ்சு நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்து, அவங்க கேட்கிற பணம் காசு சொத்து எல்லாம் கொடுத்து, ஜீவனாம்சம் எல்லாம் கொடுத்து இதை அப்படியே முடிக்கிறது ஒரு வழி. இல்லைன்னா நான் நல்லவன் தான் அப்படின்றதுக்காண்டி போராடி இந்த வழக்கை வந்து நடத்துறது ஒரு வழி. 2 வழி தான் இருக்கு. ஸோ இது எது வந்து விஜய் தேர்ந்தெடுக்க போறான்னு தெரியல. சமீபத்தில் விஜய் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அவரையே பாதிக்கக்கூடிய முடிவுகளா இருக்கு. நம்ம உதாரணமா சொல்லணும்னா, ஜனநாயகன் வந்து சென்சாருக்கு போச்சு, மறுபரிசீலனைக்கு போச்சுன்னாங்க. போகாம பாத்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போனாரு. காசு பணம் இருக்கு, என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சு கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனா என்ன நடந்துச்சு, வழக்கு முடிஞ்சு நீண்டு ஈகோ பிரச்சனையாகி மறுபடியும் இன்னைக்கு வந்து மறுதணிக்கைக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. இதை முதல்ல நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா நேரம் ரிலீஸ் ஆயிருக்குமா இருக்காதா? அது வந்து யாரோடைய தப்பு? நீங்களே மண்ணை வாரி உங்க மேலேயே போட்டுக்கிட்டீங்க. இதுதான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 15 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா கருப்பு பணம் வச்சிருந்தாரு, புலி படத்துல கொடுக்கப்பட்ட சம்பளத்தை மறைச்சாரு அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் கண்டுபிடிச்சு 1.5 கோடி ரூபாய் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. அதாவது வந்து பெனால்டி போட்டிருக்காங்க, அபதாரம் போட்டிருக்காங்க. அதை கட்ட மறுத்து அதுக்கும் நீதிமன்றம் போயிருக்கீங்க. நீதிமன்றத்துல, சென்னை நீதிமன்றத்துல சமீபத்துல வந்து தீர்ப்பு, 1.5 கோடி ரூபாய் நீங்க மறைச்சிருக்கிறீங்க, ஃபைனை கட்டுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதையும் நீங்க இனிமே மேல்முறையீடுக்கு போறீங்க. போங்க, எங்க போனீங்கன்னாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க, அடிப்படை புரிதல் ஒண்ணு வேணும். அது இருந்துச்சுன்னா அதெல்லாம் நடக்காது. அது யார் இப்படி எல்லாம் ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஒரு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், அது மத்திய அரசினுடைய நிறுவனம், அது வரி பணத்தை ஏய்ப்பு செஞ்சிருக்கிறாங்கன்னும் போது அதுக்கு வந்து பெனால்டி போட்டிருக்கிறாங்க, அதாவது வந்து ஃபைன் போட்டிருக்காங்கன்னும் போது அதை கட்டாதீங்கன்னு எந்த நீதிமன்றத்திலையும் சொல்ல மாட்டாங்க. அதாவது இது கவர்மெண்ட்டுக்கு போய் சேர வேண்டிய ரெவன்யூ. இந்த பணம் 1.5 கோடி ரூபாய் கவர்மெண்ட்டுக்கு போச்சுன்னா இந்த 1.5 கோடி ரூபாய் திரும்பி வந்து மக்களுக்கு செலவிடுறதுக்கான பணமா தான் இது மறுபடியும் திரும்பி வரும். இது யாருடைய பணம்? அப்படி சுத்தி இப்படி சுத்தி யாருடைய பணம்? மக்கள் பணம், மக்களுக்காண்டி செலவிடப்பட வேண்டிய பணம். அப்படின்னும் போது அந்த மக்களுக்கு செலவிட வேண்டிய பணத்தை கட்டாதீங்கன்னு இந்த ஹைகோர்ட்ல இல்ல, பெஞ்ச் இல்ல, சுப்ரீம் கோர்ட்ல எங்க போனாலும் சொல்ல மாட்டாங்க. கடைசியா நீதி வெல்லும். அந்த ஃபைனை நீங்க கட்டிதான் ஆகணும்னு சொல்லுவாங்க. அதுதான் நடக்க போகுது. அங்கேயும் அசிங்கப்பட போறீங்க. ஸோ எல்லாம் ஒரு ஃபாரின் கார் வாங்குறீங்க, அங்க நீங்க வரி கட்ட மறுக்கிறீங்க. ஒரு ஃபாரின் கார் 12 கோடி ரூபாய்க்கு வாங்குற உங்களால அதுக்கு அவர் 50 லட்சம் 60 லட்சம் வரி கட்ட முடியாதா? அப்படி வரி கட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கு வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி காரை கொண்டு வந்துறீங்க? வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை கொண்டு வந்தீங்கன்னா அந்த வெளிநாட்டுல இருந்து கொண்டு வந்த பொருளுக்கு இம்போர்ட் டியூட்டின்னு ஒண்ணு போடதானே செய்வான், சட்டமே இருக்கே. அப்படி இருக்கும்போது அதுல வரி விலக்கு கேட்கறீங்களே, அதுல வரி 12 கோடி ரூபாய்க்கு கார் வாங்க கூடிய உங்களுக்கு 30 லட்சம் 40 லட்சம் 50 லட்சம் எதுவோ ஒண்ணு, அதை கட்டுறதுக்கு முடியாத அளவுக்கு வறுமையில் இருக்கீங்களா, குடிசையில் இருக்கீங்களா, காசு இல்லாம இருக்கீங்களா, பணம் இல்லாம இருக்கீங்களா? எல்லாம் தான் நீங்க வரி பண்ணியெல்லாம் தான் நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கீங்களே. அதுல ஒரு 30 லட்சத்தையும் 50 லட்சத்தையும் கட்டிட்டு போக வேண்டியது, அதுக்கு ஒரு வழக்கு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு வழக்கு. இப்போ மனைவி தொடுத்திருக்கிற வழக்கு. ஸோ வழக்கு வழக்கு வழக்கு, வாழ்க்கை பூரா வழக்கு நீதிமன்றம். இதுலயே நம்ம எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். ஆனா காலம் ஒன்று இருக்கு. அது உங்களுக்கு சாதகமா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமா தென்படும், சாதகமா இருக்கிற மாதிரி தோணும், நமக்கு எல்லாமே நடக்கிற மாதிரி தோணும். ஆனா அதுக்கு உல்டாவா ஒரு ரிவர்ஸ் லைஃப் டைம்னு ஒன்று வரும், எல்லாருக்கும் வரும். அப்படி வரும்போது நீங்க அதை யோசிப்பீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பேசணும் சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.